பிரைஸ் தி லார்ட். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்குரிய வார்த்தையை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்வதிலே மிகவும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய வார்த்தை விதமாய் சொல்லுகிறது. மார்க்கு 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் விதமாய் நமக்கு சொல்லுகிறது. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அந்த அதிகாரம் முழுச நீங்கள் வாசிச்சிங்கன்னா, கர்த்தருடைய வருகையை சம்பவிக்க போகிற காரியங்களை சீஷர்களுக்கு அவர் போதிக்கிறார். அவங்க அடையாளங்களை கேட்குறாங்க. இதெல்லாம் எப்போ சம்பவிக்கும், எப்படி, இதெல்லாம் அவங்க கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அவரே சொல்கிறார் பாருங்கள், வேறு யாரும் கிடையாது, அவரே சொல்கிறார். அவர்களுக்கு பிரதியுத்தரமாக பதில் கொடுக்குறார். ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். அந்த நாட்களிலே நடக்கக்கூடிய காரியங்களை அவரே நமக்கு சொல்லியிருக்கிறார் தெளிவாக. பவுலும் இதை நமக்கு சொல்கிறார், எபேசியரில் சொல்கிறாரு, உங்களுக்காக பிரயாசப்பட்டதை வீணாய் போயிற்றோ என்று நான் பயந்திருக்கிறேன்னு சொல்கிறார். ஏன்னா இந்த நாட்களில் நம்முடைய இருதயங்களை வழுவி போகிற காரியங்கள், இருதயத்தை இடரடையக்கூடிய காரியம், இந்த உலக விஷயங்கள், உலக காரியங்கள் அதிகமாக இருதயத்தை அப்படியே கவ்வி பிடிக்கும். ஏன்னா கர்த்தருடைய வருகையும் எழுப்புதலும் அதிகமாக இருக்கிற இந்த காலகட்டத்தில் அதை நம்ம நெருங்கி கொண்டிருக்கிறோம். அதிலிருந்து நம்மை பிரிப்பதற்கு, இடரல் அடைய செய்வதற்கு நிறைய விஷயம் நடக்கும். குறிப்பாக ஆலயத்தில் கூட நம்ம நடக்கும். நம்ம ஆராதிக்கிற தேவ ஆலயத்தில் கூட நமக்கு நடக்கும். ஒரு நபரை குறித்து, ஆராதனை குறித்து. ஏன்னா இந்த நாட்களில் விசேஷமாக நான் சொல்லணுன்னா, துதி ஆராதனைன்னு சொல்லி நடத்துகிற காரியம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருதயத்துக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. அந்த காரியம் நிறைய இசைக்கருவிகளை வச்சு, நிறைய என்ன சொல்கிறது, ஸ்மோக் நிறைய வச்சு, புகையெல்லாம் உண்டாக்கி ஒரு லைட் மியூசிக் மாதிரி பண்ணுறாங்க. அப்போ அந்த இடத்துல ஆவியானவருக்கு இடம் கிடையாது. என்னோட அனுபவத்தில் நான் சொல்கிறேன், யாரையும் குறை சொல்லலை. அவங்களுக்கு ஒரு வசதிகள்லாம் அவங்க செய்கிறாங்க. ஆனாலும் இருதயம் வஞ்சிக்கப்படக்கூடாது. அதுதான் கர்த்தர் சொல்கிறாரு. அதிலிருந்து வெளியே கொண்டு வந்துடுறாங்க உங்களை. அந்த உன்னத அனுபவத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு ஜனங்களுக்கு இந்த நாட்களில் கிடைக்கல. அந்நாட்களில் கிடைச்சது. இசைக்கருவிகள் கிடையாது. மிஷினரிகள் வந்தாங்க, ஆராதனை செஞ்சாங்க, கர்த்தருடைய வார்த்தையை சொன்னாங்க, அநேகர் ஏற்றுக்கொண்டாங்க. ஒரு பெரிய சந்ததி இயேசுவுக்காய்